எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி நம்ம எண்ணங்களை நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கணும். 2000 வருடங்களுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருக்குறள் மோட்டிவேஷன் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நல்லநெறி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல குறளில் செக்மெண்ட்ல நாம இன்னைக்கு பார்க்க போற குறள் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. இந்த குறள் 60வது அதிகாரமான ஊக்கமுடைமை அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. குறள் எண் 596. குறள் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. பொருள்: எண்ணுவது எப்போதும் உயர்வானதாக இருக்க வேண்டும். அப்படி எண்ணி அது கைகூடாவிட்டாலும் கைகூடியதாகவே கருதப்படும். நாம் எண்ணும் எண்ணங்கள் உயர்வானதாகவே இருக்கணும். வாழ்க்கையில் எப்போதும் நமது லட்சியங்கள் சாதாரணமானதாக இருக்கக்கூடாது. நம்மளால் இவ்வளவுதான் முடியும்னு நம்மளோட தகுதியை நாமளே சுருக்கிக்க கூடாது. மிக உயர்ந்த இலக்கை அடையணும்னு நினைக்கணும். நாம் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த இலக்கை, அதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எழுதணும்னு ட்ரை பண்ணுறது, இல்லை நான் மிக உயர்ந்த பதவிகளை அடையணும்னா அதுக்காக கடுமையாக உழைக்கிறது. அப்படி உழைச்சி ஒருவேளை நாம் வெற்றி பெறலைன்னா கூட அந்த பயணத்தில் நாம் கற்றுக்கிட்ட அறிவும் நாம் எடுத்த முயற்சியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக நமக்கு உதவியாக இருக்கும். நாம் எதை ஆழமாக எண்ணுறோமோ அதுவாகவே மாறுவோம். எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நம்ம செயல்களும் உயர்வானதாகத்தான் இருக்கும். உங்கள் எண்ணத்தை மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லநெறி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேங்க்யூ.